மாடத் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று புதிய கூட்டணியாக நம்மோடு பன்னீர் பெருமாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பன்னீர் பெருமாள் வந்துட்டாரே அப்படின்னு மகிழ்ச்சி அடைய முடியாமல் ஒரு துயரமான செய்தியோடு தான் நம்ம இந்த ஷோ ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதி நடிகை சரோஜா தேவி அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். 87 வயதில் அவர் மரணமடைந்திருக்கிறார். சரோஜா தேவி நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் இல்லையா? எம்ஜிஆர் சிவாஜியிலேருந்து ஆரம்பித்து பலரும் அவர் நடித்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வயதான காலகட்டத்திலுமே ஆதவன் மாதிரியான படங்கள்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்கள் நடித்திருக்காரு. கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. அதுதான் சரோஜா தேவியுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படிங்கிற அந்த குரல் அதை உண்மையிலேயே மறக்க முடியாது. மேக்கப்னா மேக்கப், அப்படி ஒரு மேக்கப் போடுவாங்க. பெரிய அளவில் அவங்களுக்கு நடிப்பு திறமை அப்படிலாம் பெருசாக சொல்ல முடியாது. இப்போ நடிகர் திறமை சாவித்திரியோடலாம் அப்புறம் பெரிய அளவு நடிப்பு திறமையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அன்றைக்கு எல்லாருடைய அபிமானத்தையும் பெற்ற ஒரு நடிகையாக இருந்தாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே. சரோஜா தேவிக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து விட்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் பன்னீர் பெருமாள். நேற்று விஜய் நடத்திய அந்த 15 நிமிட குறும்படம், அந்த ஆர்ப்பாட்டம், அதுதான் பெரிய டாப்பிக்காகவே வந்தது, ட்ரெண்டிங்காகவும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்று அந்த லாக்அப் டெத்து அதை கண்டித்து நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் வர்றாரு அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் ஒரு பில்டப்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்த விட விஜயோட காரை பின்தொடர்ந்து கொண்டே ஊடகங்களுடைய கேமராக்கள் கொண்டிருந்த நேரத்தில் விஜய் இறங்கினார். இறங்கி 24 பேர் இதில் கஸ்டோடியல் டெத்தில் படுகொலை செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு புள்ளிவரங்கள் பார்க்கிற பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு புள்ளிவரம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கேள்வி கேட்குறப்ப ஒன்றிய அரசின் சார்பாக வெளியிடப்படக்கூடிய புள்ளிவரங்கள் ரெண்டுலையும் பார்த்தோம்னா இந்த 24ங்கிறது எங்கேயுமே இல்லை. ஆனால் இது ஒரு மனித உரிமை அமைப்புகள் சார்ந்த புள்ளி விவரங்கள்னு சொல்கிறாங்க. நம்ம அதை முழுமையாக செக் பண்ண முடியலை. ஆனால் அங்கே மேடைகளில் சில குடும்பங்கள் இருந்தது. இது எத்தனை குடும்பங்கள்னு சொல்ல முடியாது. அவங்களுமே பெருசாக பேசுகிற ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, அருண்ராஜுக்கு பிறகு விஜய் மைக்கை பிடிக்கவுமே சரி ரொம்ப நேரம் பேசுவார் போல இருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிடத்தில் அவர் முடிச்சிட்டார். 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடத்தில் அது முடிந்து விட்டது. அதில் சாரி கேட்டால் போதுமா, நீதி வேண்டும் அப்படிங்கிற பேனரை பிடிச்சிட்டு எல்லா குடும்பத்துலேயும் சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுவே ஒரு விசித்திரமான முரண்பாடாக இருந்தது. சாரி வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் சாரி கேட்க சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தவறான ஒரு தகவலையுமே அவர் தந்திருந்தார். சாத்தான்குளம் சம்பவத்தின் பொழுது சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்ட பொழுது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக அவர் கண்டித்தார். இப்போ மட்டும் எப்படி நீங்கள் மாற்றுறீங்க, இது தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையா, எதுக்கும் சேர்த்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னாரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியெல்லாம் சாத்தான்குளம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அரசை மிக கடுமையாக அவர் விமர்சித்தார். சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியவர்களில் ஸ்டாலின் அவர்களும் ஒருவர். இன்னொன்று சிபிஐக்கு வழக்கை மாற்றிட்டாலே அது எப்படி தமிழ்நாட்டுக்கு அவமானம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன்னா இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றச்சாட்டுகளை சம்மந்தப்பட்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டுடைய காவல்துறையினர். அப்போ அவங்களையே வைத்துக்கொண்டு ஒரு விசாரணை நடந்ததுன்னா அது பாரபட்சமுடையதாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் சிபிஐக்கு மாற்றுறாங்க. இதில் என்ன வினோதத்தை கண்டுபிடிச்சாங்க, அவர் மட்டும் போய் ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. அப்போ தெரியலையே அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று பேசிவிட்டு டக்குன்னு கலைந்து போயிருந்தார். இன்னொன்று அந்த விழா ஏற்பாடுகளையும் சரியாக பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் மயங்கி விழுந்த ஒரு காட்சியுமே பார்க்கிறோம். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று நினச்சி ஏதோ ஒன்று முடிஞ்சதாகத்தான் அந்த ஆர்ப்பாட்டம் இருந்தது. இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கையை நோக்கின ஆர்ப்பாட்டமாக அதுக்காக தொண்டர்களை திரட்டினதாகவே அது இல்லை. ஆரம்பத்திலிருந்தே அந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க எப்படி டிசைன் பண்ணாங்கன்னா, நாங்கள் ஒரு போராட்டம் பண்ண போகிறோம், எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒடுக்குமுறை இருக்குது. இது அவங்க அந்த ஏற்கனவே நடத்தின மாநாட்டிலையும் காவல்துறை யார் ஒரு கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதை ஏதோ இவங்களுக்கு மட்டுமே நடக்கிற மாதிரியான ஒரு பில்டப் பண்ணி அதன் மூலமாக ஏதோ இவர் தமிழ்நாட்டை புரட்டி போட வர்ற மாதிரியும் காவல்துறை வச்சு ஒடுக்குற மாதிரியான ஒரு பில்டப்பை தொடர்ச்சியாக இந்த புஷி ஆனந்தும் தாவேக்காவும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சிவானந்தம் சாலை அப்படிங்கிறது காலங்காலமாக தமிழ்நாட்டில் போராட்டங்கள் பண்ணக்கூடியவங்க, குறிப்பாக சென்னையில் போராட்டம் பண்ணக்கூடியவங்க வழக்கமாக பண்ணக்கூடிய இடம். அது மவுண்ட் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதி, பெரிய க்ரௌடு கூடுறதுனால அந்த இடத்த ஒதுக்குறாங்க. இது இவங்களுக்குன்னு ஒதுக்குனது இல்லை. நீங்கள் எந்த சனி நேரில் போய் பார்த்தாலும் அங்கே யாராவது ஒரு அமைப்பினர் ஏதோ ஒரு கோரிக்கையில் போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல வாகனங்களை அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இவங்களுக்கு மட்டுமே நடக்கிற மாதிரியும், என்ன 4 கிலோமீட்டரு நடக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பில்டப்பில் ஆரம்பித்து கடைசியாக அவர் விஜய் பேசுனது வரைக்கும் எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகத்தை போடுற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக்கின் வழியாக சாரி வேண்டாம் நீதி வேண்டும்
அந்த அந்த டயலாக்குக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் திரும்ப சாரியை கேட்குறாரு. இன்னொன்று அங்கே வந்திருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதுக்கு வந்தோம்னே தெரியல. ஒருத்தர் ஒரு வீடியோவில் பேசுகிறாரு, நான் ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ் ராம் சரண் ரசிகர், இங்கே வந்து குரூப்பில் போட்டிருந்தாங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து நான் அரியணை ஏறுவேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. மைக்கை நீட்டினாலே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான். சாத்தான்குளம் படுகொலை நடந்தப்போ அதுக்காக தமிழ்நாடு முழுக்க வந்து மனித உரிமை அமைப்புகள், எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒரு போராட்டங்கள் நடத்தினாங்க. அந்த போராட்டங்கள் எல்லாமே ஒரு உணர்வு ரீதியாக அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம பார்த்தோம். இந்த போராட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு திட்டமிட்ட அரசியல் ட்ராமா இருக்குது. வாய்ஸ் ஆஃப் காமன் போட்டு கொடுத்த பிளான்னு நினைக்கிறேன். போலீஸ் எங்களை ஒடுக்குது அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவோம், அப்படி ஒரு நரேஷனை செட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட வந்திருக்கக்கூடியவங்களுக்கு எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறது குறித்தான புரிதலும் இல்லை, வந்து பேசுகிற தலைவருக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் அதில் நமக்கு அதை பார்த்தப்ப தெரிஞ்சது. நிச்சயமாக இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். தொடர்ச்சியாக வந்து இப்போ பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை ஒட்டி செயற்குழுவில் பேசுகிறப்ப கூட அவர் சொன்னார், பரந்தூர் விமான நிலையத்தில் போராடக்கூடிய மக்களை நானே கூட்டி போய் முதல்வரை சந்திப்பேன்னு. ஆனால் என்ன, விஜயனுடைய கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் கூட விஜயை சந்திக்க முடிவதில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அது ஏற்கனவே வந்து இவர் ஐயநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக பல பேட்டிகளை வெளிப்படுத்தியிருந்தார். இப்போது சமீபத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளராக இருந்த ஜெகதீஸ்வரன் அவருமே பேசியிருந்தார். அப்படிப்பட்ட சூழல் வந்து விஜய் வந்து தன்னை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த மாதிரி வந்து அவர் இப்படி ஒரு எலக்ட் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிற சூழலை தான், வேறு வழியே இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பொதுக்கால போராட்டத்துக்கு அவர் வந்திருக்கிறார். ஆனால் அதுவுமே கூட ஒரு முழுமையானதாக இல்லை. ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததுன்னா நல்லா கையை ஓங்கி நல்ல ஒரு முழக்கமிட்டு அப்படி தான் ஒரு எழுச்சிமிக்க ஒரு ஆர்ப்பாட்டங்கிறது இருக்கும். அப்போ தான் வந்து தொண்டர்களையும் அந்த உணர்வுகளோடு சேர்த்து ஒன்ற வைக்க முடியும். அது எந்த தலைவர்களாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், பெரியார் இயக்கம், தலித் மூவ்மெண்ட்டு, இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி வரைக்கும் அப்படி தான் நடக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன இப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு ஓரமாக அப்படி நின்றுக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் முழக்கம் போட்டுட்டு இருக்காங்க, வாயை கூட அசைக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய வெறும் உணர்ச்சி ஊட்டுறதுல மட்டுமே சீமான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், சீமான் வந்து எங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் 7 மணி நேரம் கதை மட்டும் சொல்லுவோம்ப்பா, உணர்ச்சிகளையாக பேசிகிட்டு இருப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு தலைவர், இங்கே வந்து உணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இப்படி ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எப்படி ஒரு இயக்கத்தை வந்து வழி நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கட்சியை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் விரல் விட்டு எண்ணி பார்த்தோன்னா ஒரு 10 தடவை தான் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்காரு. இப்போ தான் முதல் முறையாக ஒரு போராட்ட களத்துக்கே வருகிறார். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு போனப்போ கூட அது ஒரு ஒன்மேன் ஷோவாகத்தான் முழுமையாக இருந்தது. வேனை விட்டு கீழே இறங்கி திருப்பி வேனுக்கு மேலே ஏறி போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்தது. இப்போ தான் முதல் முறையாக போராட்ட அரங்கிற்கு வருகிறார். அப்படிப்பட்ட சூழலில் அதுவே ஒரு முழுமையான போராட்டமாக இல்லை என்று சொன்னால், அப்போ வந்து எப்போதான் இவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக உருவாவார்? அவருடைய தொண்டர்களுமே வந்து ஒரு அரைவைக்காடாக, முதிர்ச்சியற்றவர்களாக, அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள். தலைவருமே அப்படித்தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற பொழுது, ஆனால் நினச்சி எடுத்த உடனே நாங்கள் சிஎம் ஆயிடுவோம், அதுக்கு மட்டும் எந்த குறையுமே இல்லை, வந்து இவங்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்கன்னா, மக்கள்லாம் ஓட்டு போட்டு உடனே சிஎம் ஆயிடுவோம், அரியணை ஏற்றிடுவாங்க. எம்ஜிஆர் மாதிரி நேற்றே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு எம்ஜிஆர் டைலாக்லாம் போட்டு ப்ரொமோட் பண்ணுறத அவங்களுடைய சோஷியல் மீடியா ஆட்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த டேட்டாவும் தெரில, தரவுகளும் தெரில, கண்டதை போட்டு விஜய் சிஎம் ஆவார் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எம்ஜிஆர் இருந்தாருன்னா, எம்ஜிஆர் திமுகவில் வந்து பல ஆண்டு காலம் இருந்தார். திமுகவுடைய பொருளாளராக இருந்து பிறகு வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கப்ப அங்கே ஒரு அடித்தளம் இருந்தது. அவர் சினிமாவில் அரசியல் பேசினார். இவர் சினிமாவில் என்ன பேசினார்? இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா, கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது. அது ஒரு மனித உரிமை மீறல், சட்டவிரோதம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கஸ்டோடியல் டெத் எப்படி மனித உரிமை மீறல் அல்ல சட்டவிரோதமோ, அதே மாதிரி என்கவுண்டர் என்பதும் சட்டவிரோதம், மனித உரிமை மீறல். கஸ்டோடியல் டெத்தை கண்டிக்கிறவங்க வந்து என்கவுண்டர் கண்டிக்கிறதே கிடையாது. விஜயனுடைய படங்களே அப்படி சட்டவிரோதமான என்கவுண்டர்களுக்கு நியாயப்படுத்தி பல படங்கள் வந்திருக்காது. குறிப்பாக தெரி படத்தெல்லாம் பார்த்தோன்னா அது முழுக்க அவரே தான் அதை பண்ணியிருப்பார். இப்போ அவர் வரப்போக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே பார்த்தாலும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய கெட்டப்பில் ஒரு பக்கம் கத்தி ஒரு பக்கம் துப்பாக்கியோடு தான் அவருடைய காட்சி தோற்றமைப்பே இருக்கிறது. அப்படி வந்து ஒரு பக்கம் சினிமாவின் மூலமாக என்கவுண்டருக்கு ஆதரவாக ஒரு பொது கருத்து உருவாக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜய், இன்னொரு பக்கம் கஸ்டோடியல் டெத்தை பற்றி பேசலாம் என்ன நியாயம் அப்படிங்கிற கேள்வியுமே மிக வன்மையாக முன்வைக்கப்பட வேண்டியது. ஒரு படத்தில் போலீஸ்காரங்க கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதுனால தான் நான் ரவுடியா மாதிரி பண்ணுறேன் அப்படின்லாம் நடிச்சிருப்பாரு. அது குறித்து இப்போ துப்பாக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சட்டவிரோதமான குழிப்படைகளாக செயல்பட்டு கொலைகள் பண்ணுறது தான் அவங்க ஒரு பெரிய சாதனையாகவே தன் படங்களில் காமிச்சிருக்கதை அவர் வழக்கமாகவே வச்சுருந்துருக்காரு. இப்போ அடுத்து வந்து நேற்று திருவள்ளூர் பக்கத்தில் வந்து டீசல் ஏற்றிட்டு வந்த சரக்கு ரயில் வந்து தடம் புரண்டு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் தான் இந்த விபத்துக்கு காரணம், அதனால தான் இது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடலூரில் நடந்த அந்த விபத்து நடந்தப்ப டிரைவர் தான் கட்டாயப்படுத்தினார், தமிழ்நாடு அரசு கலெக்டர் வந்து பாலம் கட்ட அனுமதி கொடுக்கல அப்படின்லாம் பல காரணங்களை தெற்கு ரயில்வே சொல்லி மலுப்பை பார்த்துச்சு. இன்றைக்கி நேரடியாக தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலால் தான் இந்த விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதிர்ஷ்டவசமாக இது வந்து பெரிய அளவில் உயிர் சேதங்கள் இல்லாமல் அது ஒரு கூட்ஸ் ரயிலுங்கிறனால. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீயும் விரைந்து அணைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா இருந்த 2 லட்சம் லிட்டருக்கு மேலே உள்ள அந்த டீசல் பற்றி எரிஞ்சு பறந்து இருந்துச்சுன்னா அது பெரிய அப்படியும் வந்து அந்த பகுதியில் இருக்கப்படுறவர்களும் மூச்சு திணறல், கண் எரிச்சல் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. பிறகு வந்து அவங்கெல்லாம் வெளியேற்றிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அங்கேருந்து சிலிண்டர்லாம் அப்புறப்படுத்திருக்காங்க. அந்த மக்கள்லாம் வந்து வீட்டில் இருந்த சிலிண்டர்லாம் அவங்களே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த விபத்துக்கள் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு பார்த்தோம் ரயில்வேல வந்து தொடர்ச்சியாக விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. 2024 மட்டும் ஜூலையில் மட்டும் 3 விபத்து, ஜூன் மாதத்தில் மட்டும் 3 விபத்துன்னு 2024 மட்டும் 291 பேருக்கு மேலே ரயில் விபத்துக்களில் இறந்துருக்காங்க. 2022-23 வந்து நிதியாண்டில் 58,000 கோடி ரூபாய் ரயில்வேக்கு ஒதுக்கிட்டு அதில் 621 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி கட்டமைப்புகளை மேம்படுத்த, ரயில்வே தண்டவாளங்களை சீரமைக்க, அடிப்படை பணிகளுக்குன்னு ஒதுக்கலை. அப்போ ரயில்வேவுடைய இந்த தண்டவாளங்கள் வந்து பழுதடைந்து இருக்கிறதுனாலே ட்ரெயினுடைய வேகத்தையும் குறைஞ்சிருக்கு. 27 கிலோமீட்டர்லேருந்து சராசரியாக ஒரு விரைவு ரயிலுடைய ஸ்பீடு வந்து 24 கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 67,000 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய இந்த தண்டவாளங்களை சீரமைக்கிறதுல கூட இந்த 11 வருஷமாக நரேந்திர மோடி அரசாங்கம் எந்த அக்கறையும் காட்டாமல் இருந்தது தான் இப்போ இந்த 10 ஆண்டுகளுடைய இறுதிகளில் விபத்துக்களாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. வந்தே பாரத் ரயில் மட்டும் விட்டுட்டுருக்காரு. ஆமாம், இந்த வந்தே பாரத் ரயில்கள்லாம் போகிற அளவுக்கு இந்த தண்டவாளங்கள் வந்து அந்த ஸ்பீடில் போகிற அளவுக்கு தகுதியானதாக இருக்கா அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான தொடர்ச்சியான அதிருப்தி ரயில்வே துறை மீது ஏற்படுத்தி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமத்துக்கு கொண்டு விட்டுடலாம். அரசிட்ட இருக்க வரைக்கும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு இருக்குது, தனியார் மயத்துக்கு விட்டுடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய யோசனையாக இருக்கும் போல இருக்குது. விமானத்துறையை தனியார் மயமாக்கி ஏர் இந்தியா கொண்டு வைத்தாங்க. கடைசியில் ஏர் இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொதுவாகவே நம்ம பலமுறை இதை பேசியிருக்கிறோம். ரயில் பயணம் என்பதுதான் ஒரு பாதுகாப்பான பயணமாகவும், அதே நேரத்தில் வந்து மிக ஏழை எளிய நடுத்தரவருக்கு வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணமாகவும், குடும்பத்தோடு பயணம் செய்வது, ஒரு சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு நீரிழிவு நோயாளிகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, போயிட்டு வர்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்றதாக ரயில் பயணங்கள் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே வந்து அந்த சீனியர் சிட்டிசனுக்கான கட்டண சலுகையை வந்து அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி ரயில் கட்டணத்தை வந்து ஏற்றிட்டாங்க. அந்த கட்டணத்திற்கான போதுமான வசதிகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது வந்து சாதாரண பயணிகள் பயணிக்கக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸை குறைச்சிட்டு ஏசியை வந்து அதிகரிக்கிற வேலையும் பார்க்குறாங்க. அதனால வந்து இப்போ ரயில்வே நிர்வாகத்தினுடைய இப்படிப்பட்ட சீர்கேடுகளுக்கு யார் பொறுப்பேற்பது அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டையே வந்து தலைகளாக புரட்டி போடக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கப் போகிறது. ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார்? ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு 12 பேரோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார். பண்டூரி ராமச்சந்திரனை சேர்த்து அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி. ஏற்கனவே வந்து அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வைத்திலிங்கம் இந்த மாதிரினாக்க இன்னும் சில பேர் அவற்றிருந்து பிரிஞ்சு போய் இவரும் வேணாம் அவரும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஜெயலலிதா சமாதி முன்பு வந்து தியானம் இருப்பது, அப்படியான பல வினோதமான போராட்டங்களை அறிவிச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வந்து ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? இது வந்து இதற்கு பின்னால் இப்போ இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா வந்து அதாவது ஓபிஎஸ் வந்து அதிமுகவிலேருந்து வெளியில் வந்ததுலேருந்தே அவர் பாஜகவோட அரவணைப்பில் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பாஜகவுடைய ஆதரவுப்பட்ட சுயேட்சை வேட்பாளராக தான் பலாப்பழத்தை தூக்கிட்டு சுமந்து கலந்திருந்தார். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டதற்கு பிறகு ஓபிஎஸ் டிடிவி தினகரன்லாம் வந்து எப்படி அந்த கூட்டணியில் வந்து எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்தது. சீட்டு கொடுக்க போகிறாங்களா? இவர் எடப்பாடி அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? அல்லது ஓபிஎஸ் தினகரன் அதிமுக வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ ஓபிஎஸ் தனியாகவே ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டால் அந்த கட்சியை கூட்டணி இப்போ வந்து அதிமுக ஒரு மீட்கலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாடகமா, அல்லது வந்து அந்த பக்கம் விஜயோட சேர்த்து விட்டுருவாங்களா, தாவேக்கா ப்ளஸ் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சேர்த்து விட்ருவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இல்லை, ஓபிஎஸ் வந்து எல்லா பக்கமும் துண்டு போட்டு வைக்கிறாரு. விஜய்க்கு வந்து அவருடைய போராட்டங்களுக்கு நாங்கள் வந்து தார்மீக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படியே அவர் என்ன போராட்டம் பண்ணாருன்னு தெரியல. இவர் தர்ம யுத்தம் பண்ண மாதிரி அவர் இதே ஓபிஎஸ் எவிடன்ஸினுடைய அமைப்பில் இருந்து உடுமலைப்பேட்டை சங்கர ஆணவ படுகொலை அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் 80 ஆணவ படுகொலை நடந்ததாக ரிப்போர்ட் வெளியாக இருந்தது. ஆனால் ஆணவ படுகொலையே தமிழ்நாட்டில் நடக்கலன்னு சொல்லி அறிக்கை வச்சவர் சட்டமன்றத்திலே வாச்சவர் ஓ பன்னீர்செல்வம். அது உடுமலை சங்கர் இருந்து வீடியோவே எல்லாருக்கும் இருந்துச்சு. வழக்கு நடந்தது. இப்போ தீர்ப்புலாம் வாங்கியிருக்கோம். ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு கட்சியை உடைச்சி
அந்த 2 கட்சியும் தாங்க கூட கூட்டணி வச்சுக்கிறது. இப்போ பாஸ்வான் கட்சியில் பண்ண மாதிரி பல கட்சிகளில் அவங்க பண்ண மாதிரி அதுக்காக தான் இவரை நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்த பிறகு இப்போ இவர் வந்து தனியாக உரிமை மீட்பு குழுவை முடிச்சுட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு பண்டூட்டி ராமச்சந்திரன் வேற பேட்டி கொடுத்துருக்காரு. உங்கள் பின்னாடி யாருமே இல்லைன்னு யாருக்கு எல்லாத்தையும் தெரியும். உங்கள் பின்னாடி யாருமே இல்லைன்னு தெரியும், ஆனால் உங்களுக்கு முன்னாடி தான் பிஜேபி இருக்குது, அவங்க தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கிறதும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுங்கிறத பண்டூட்டி ராமச்சந்திரனுக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏற்கனவே பீகாருடைய இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதை இனி வந்து இந்தியா முழுக்க வந்து அவர்கள் பரவலாக்கப் போகிறார்கள் என்று தேர்தல் ஆணையமே அறிவித்திருக்கிறது. பீகாரில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஷோவில் வந்து ரொம்ப விரிவாக பேசியிருந்தோம். இது எந்த அளவுக்கு அபாயகரமானது, மிக சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கக்கூடிய ஒரு செயல். தாங்கள் வந்து ஒரு ஓட்டு போடணும்னு சொன்னால் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும், அதற்கு பிறப்புச் சான்றிதழ் வேண்டும், இன்னும் சில அவங்க அப்பா அம்மாவுடைய பிறப்புச் சான்றிதழ்லாம் வேண்டும் என்கிற நடைமுறை குறித்தெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். இது இப்போ வந்து இந்தியா முழுக்க பண்ண போகிறாங்கிறப்ப, அதாவது முதல்ல வந்து தேர்தல்களை தனக்கேற்ற மாதிரி நடத்துனாங்க, இப்போ வாக்காளர்களை தனக்கேற்ற மாதிரியான வாக்காளர்களை உருவாக்குவது அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய நோக்கம். அதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்கிறது. இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்காளர்களை நீக்கிறது கிரவுண்ட் லெவலில் ஏற்கனவே பல இடங்களில் பண்ணி அது குற்றச்சாட்டுகளாகவே வந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்களுடைய வாக்கு அந்த ஓகி புயல்லாம் வந்துட்டு போன நேரத்தில் பெரிய அதிருப்தி இருந்துச்சு. அப்படின்னப்ப கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளுக்கு மேலே எங்களுடைய ஓட்டுகள் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வாக்கெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து வாக்குப்பதிவு அன்னைக்கு போராட்டங்கள் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ இதே மாதிரி வாக்காளர் மோசடிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. இப்போ பீகாரில் இதுக்கு முன்னாடி வந்து இப்படி மோசடி நடந்துருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வந்துச்சு. நேரடியாக தேர்தல் ஆணையமே அறிவிச்சிருச்சு. அப்போ எல்லாருக்கும் ஆதாரம் வந்து நீங்கள் ஒரே அடையாள அட்டை அப்படிங்கிறத சொல்லித்தான் பேன் கார்டில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனால் அன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அப்பாவுடைய பிறப்பு சான்றிதழ் வரைக்கும் கொண்டு போய் சிஏஏ என்ஆர்சி வந்ததோடைய தாக்கமாகவும் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, தமிழ்நாட்டில் எங்கெங்கே பாதிப்பு வந்துச்சு, இங்கே எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னார்ல. இந்த தேர்தல் அப்போ அது எடப்பாடி பழனிசாமிக்கு பயன்பட போகுது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் இந்த மாதிரி திட்டம் போட போகிறாங்கன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு சொன்னாரா, இல்லை அன்னைக்கு பிஜேபிக்கு காவடி தூக்குனதுனால சொன்னாரா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி, தமிழ்நாடு 5 ஒரு விளையாட்டு செய்தி தான். நயினா நாகேந்திரன் தன்னுடைய கட்சியோட நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போது நிர்வாகி வேகமாக சொல்கிறாரு, போய் ஓட்டு கேட்டேங்க ஊருக்குள்ள, சோறு வேணா போடுறோம் சாப்பிட்டு போங்க, ஓட்டு மட்டும் போட மாட்டோம்னு சொல்றாங்க. சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு பார்க்குறேன். ரொம்ப ஆர்வமாக கேட்டாரு, திடீர்னு ஓட்டு மட்டும் போட முடியாது சொன்னோன்னு அதிர்ச்சி ஆகிட்டாரு. ஆமாம், பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தெளிவாக இருக்காங்க. சோறு போடுறதே பெரிய விஷயம்தான், அதுவே போனால் போகுது அப்படின்னு சொல்லி போடுகிறாங்க. அது உள்ளூர்காரங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, சரி வந்துட்டு சாப்பிட்டு போ ஓட்டு மட்டும் கேட்டால் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. இப்பயே தெரிஞ்சிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும். இதில் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் வேற போகிறார் அவர். இவர் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் போகிறப்ப அந்த பக்கம் விஜய் வேற வந்து சுற்றுப்பயணத்தை கிளம்புகிறார். எடப்பாடி எங்கே போகிறார், என்ன பண்ண போகிறாருங்கிறதே தெரியல. இந்த முதற்கட்ட சுற்றுப்பயணத்தில் வந்ததெல்லாம் நெகட்டிவ் நியூஸே தவிர அப்படி ஒன்றும் பாசிட்டிவாக இவர் வந்து பயங்கரமாக எழுச்சி உரையெல்லாம் ஆற்றி வந்த மாதிரி எங்கேயுமே தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசியல் பயணித்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாநில தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.